இப்போ கோவா போட்டு மேடை போட்டு நாட்டி இருக்கிறோம். ஒரு 1.5 மாதம் ஆகுது. அது புழு தாக்கங்கள் கூடவாக இருக்குது. சந்தைப்படுத்துகிற பிரச்சனைகளும் மலிவாக இருக்குது. மற்றபடி இன்னும் ஒரு 20 நாள் கிடக்குது. அப்போ அதுக்கு நாங்கள் மருந்து அடித்து சரி வேறு கட்டுப்படுதில்லை. அப்போ அது அந்த பிரச்சனை தான் இருக்கும். மற்றபடி சந்தை பிரச்சனை, சந்தை கொஞ்சம் மலிவாக இருக்குது. இல்லை சாமான் கீரை இந்த கோவாலேருந்து சகல சாமானும் மலிவு. நீங்கள் இப்போ இந்த கோவா பயிற்சியை வந்து எவ்வளோ காலமாக மேற்கொள்கிறீங்க? ஒரு 10 வருஷமாக இருந்து வேலையிறோம். கோவால் மிளகா கண்டு கத்தரியெல்லாம் நடுகிற நாங்கள் இப்போ அதுகளை விட்டுட்டு கோவாவும் போயில கண்டு தான் இருக்கு எங்கள்கிட்ட. இப்போ இந்த விவசாய நடவடிக்கையில் நீங்கள் இந்த கோவா பயிற்சியை மேற்கொள்ளும் போது சொன்னீங்க அதிகளவான புழுக்கள் அதிகளவாக தாக்கப்படுதுண்டு. அதுக்கு என்ன வகையான பசலைகள் நீங்கள் போடுற? நீங்கள் மாட்டேரு மற்றது உரங்கள் போடுறது. அதுக்கு மாற்றி மாற்றி போடணும். யூரியா போடணும், வேறு உரம் போடணும், அடிக்காட்டு பயிர் அப்படி இப்படின்னு சொல்லி உரங்கள் போடுறாங்க. அதுதான். மற்றபடி இப்போ கொஞ்சம் சந்தை விழுக்காடு. இது வந்து குறுகிய காலம் மாசி 3ஆம் மாதத்தோடு முடிக்கவும் அது சரி வேறு கோவா. அது முட்டை கட்டாது. அதுக்கு முன்னம் 3ஆம் மாதத்துலேருந்து 10ஆம் மாதத்துலேருந்து 3ஆம் மாதம் செய்யலாம்.